எல்லாரும் இந்த டம்ப்ளைனை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி விரும்புகிறேன். ஏன்னா இதில் கேட்ட டம்ப்ளைனுக்கும் கண்டென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. ஏன்னா இது என்னுடைய முதல் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமையே பேசியிருப்பேன். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை நான் பேசுனது புரிஞ்சாலும் புரியலனாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த டம்ப்ளைனில் இருக்கிற விஷயம் இப்போ பொருத்தம் இல்லைனாலும் வருங்காலத்தில் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஓகே, இது தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது புரியல அதையாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி என்ன இருக்குதாவது நானாவது பார்த்து தெரிஞ்சுக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. சாரிங்க, நேற்று ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தேன். அதை பார்த்து இதையே சொல்லிட்டேன். அந்த பையன் நல்லா பண்ணியிருந்தான். சரி வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போனோம். நம்மளுடைய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் புலம்புறத இந்த வீடியோ மூலிமாவும் நீங்கள் புலம்புறத எனக்கு கமெண்ட் மூலிமாவும் சொல்லுங்கள். இதுதான் கண்டென்ட்டு. என்னடா அவன் தண்ணியே ஏறி எடுத்துன்னுக்கிறான்னு பார்த்துக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, எனக்கும் ஆசை தான் பேக்ரவுண்ட்லாம் வச்சு நல்லா ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு. இப்போது இந்த தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருக்குது தெரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லா மனசும் இந்த மாதிரி அமைதியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நடுவில் இந்த மாதிரி கல் எடுத்து போட்டு எவனா விளையாடிடுறான். இதில் ஒருத்த கல் எடுத்து போட்டால் கூட பரவாயில்ல, கல் எடுத்து போட்டு 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 அந்த மனசை பைத்தியமாகவே ஆக்கிடுறானுங்க. என்ன பண்ணுறது, நிறைய பேர் உங்கள் வாக்கியம் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் விடுவோம், நம்ம கொஞ்சம் பேசுவோம். அப்படியே கொஞ்சம் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு நடந்த சில விஷயங்களையும் அதே மாதிரி எனக்கு நான் சிந்திக்கிற சில விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இது ஏன் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன்னா, நம்ம பேசுகிறத ஒருத்தன் கூட கேட்க மாட்டான். இதுக்கே நான் யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் மைண்டு இப்படி தான் பேசணும்னு இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக யோசிக்குதாகண்டி நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய வார்த்தை அதுக்கேற்ற மாதிரி ஈடு குடிக்க முடியல. நான் பார்க்குற சில விஷயங்கள் உங்களுக்கு காட்டணும்னு தான் ஆசை. அதுவும் இல்லாமல் எனக்கு சில விஷயங்கள் அடிக்கடி தோணும். அதெல்லாம் போகிற வீடியோவில் உங்களுக்கே நான் ஷேர் பண்ணுறேன் பதிவு மூலிமா. இப்போ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குன்னா, நார்மலாக எப்பயும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கிராமம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டனாவே இந்த மாதிரி ஏரி இல்லை வயக்காடு இந்த மாதிரி இடத்துல தான் இருப்போம் அதிகமாக. நான் அதிகபட்சம் தனியாக தான் இருப்பேன். பார்த்தீங்களா, இங்கேருந்து எது வரைக்கும் யாரும் இல்லை. இங்கே வந்தால் தான் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்னு தெரியல சரியா. ஏன்னா பக்கத்தில் ஒரு ஊரில் பாட்டு பாடுற அந்த இதில் பாட்டு போட்டிருக்காங்க கோயிலில். அந்த சவுண்டு கேட்டாலும் கேட்கலாம் உங்களுக்கு. அதுவும் அந்த ஊர் தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த ஊரில் தான் பாட்டு போட்டிருக்காங்க. வீடியோ எடுத்துகிட்டு முன்னே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. நான் என்ன பண்ணுறது, இந்த ஃபோனை வச்சுக்கின்னு எவ்வளோ ஃபைல்ஸ் தான் டெலீட் பண்ணி போடுறதுன்னே தெரியல. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 நாளைக்கு முன்னே இந்த கல்லை பார்த்தேன். பட்டு என்ன கல்லாக இருக்கும்னு தெரியல. இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு ஓரமாக எடுத்து போட்டு வச்சேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் பார்ப்போம். இந்த கல்லை வெளியே கொண்டு வந்துடும்.
இதுதான் அந்த கல், அபூர்வ கல். பார்த்துக்குங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற கல். எங்கே வைக்கலாம்? ஓகே, இதுதான் அந்த கல். உங்களுக்கு தெளிவாக தெரியுதா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா செம்மண் கலர், அந்த கலரில் இருக்குது கல். இது சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூரியன் வேறு மறைய போகுது, அதனால் கிளியரன்ஸ். நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன், மறுபடியும் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டுதுங்க. வேறு எதுவும் இல்லை, அதான் இந்த பிரச்சனையால் தான் அடிக்கடி கட் பண்ணி எடுக்க வேண்டியதாகுது. தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணுறேன், அதனால் கொஞ்சோண்டு லைக் பண்ணிக்கோங்க. சாரி, கொஞ்சோண்டு நான் சொன்னேன், உங்களால் முடிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு குழி மாதிரி தெரியுதுங்களா? இருங்க, இது கொஞ்சம் நேரம் இருங்க, நான் வீடியோ பாஸ் பண்ணி போடுறேன். சரியாக வச்சு பார்க்கலாம் ஒன்றா இருக்குதானு. ஓகே, இந்த கல்லை ஒரு வழியாக சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த கல் எப்படி இருக்குது தெரியுதுங்களா? அப்படியே குழியாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு வேளை என்ன கல்லுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு யாராவது இந்த அகழ்வாராய்ச்சி அந்த மாதிரி பண்ணுறவங்கக்கிட்ட இருந்தால் இது என்ன கல்லுன்னு கொஞ்சம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா தெரியாத விஷயத்த 4 பேர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சில பேருக்கு இது பக்கத்துலேயே இருந்தாலும் என்னென்னு தெரியாது. இப்போ வரைக்கும் எனக்கும் கூட இது என்னன்னு தெரியல. சரி, பார்க்கலாம். இந்த கல் இங்கேயே போட்டேன். அடுத்துதான் என்ன இன்னும் போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது நாக்கு அப்படி தான் குழலுது, அப்படியே பேசும்போது என்ன பேசுறதுன்னு தெரியாமல். எனக்கும் நிறைய விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை தான். என்ன எனக்கு பேச தான் தெரியாது, பேச்சே வராது. அப்பத்துலேருந்து மேடை மைக்கு இதெல்லாம் பார்த்தனாலே ஒரே கடுப்பாக இருக்கும். யாரா இதெல்லாம் கண்டுபிடிச்சதுன்னு. என்ன பண்ணுறது, நான் புலம்புறது எவனையும் கேட்க மாட்டான், கேட்குற நிலமையிலையும் எவனும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்கிற ஒரே வழி இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட சொல்கிறது தான். நேற்று காமிச்சிருந்தா கூட கிளைமேட் நல்லா இருந்தது. இன்னைக்கு வெயில் போல கட்டி அடிக்குது. ஐயோ, இங்கே தானே நம்ம பொருள் போட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா முள்ளுக்குள்ளே கூட்டு போகிறேன்னு பார்க்காதீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழாவில் இந்த சேனல் க்ரியேட் பண்ணும்போது ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கினேன். அந்த மாஸ்க்கு வாங்கி எத்தாந்து எங்கே போட்டு வச்சுக்கிறேன்னு பாருங்கள். ஐயோ, தெரியுதுங்களா? ஸோ அதை தேடித்தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்துக்கிறோம். இந்த மாஸ்க்கு 50 ரூபாங்க. என்ன பண்ணுறது, என் மாஸ்க் ஏன் வாங்கினா நம்ம மூஞ்சி பார்க்குற அளவுக்கு அப்படி இருக்காது. அதனால் இந்த மாஸ்க்கை போட்டு மூஞ்சியை கவர் பண்ணிப்போம். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆசையாக வாங்கினேன் இந்த சேனலை க்ரியேட் பண்ணிட்டு மாஸ்க்கு போட்டுன்னு ஒரு வீடியோ பண்ணலான்னு. ஆனால் இன்னை வரைக்கும் என்ன கண்டென்ட்னு தெரியல, எந்த வீடியோ போடுறதுன்னு தெரியல. அதான் இன்றைக்கி இதை கண்டென்ட் ஆக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இந்த மாஸ்க்கை போட்டுக்கின்னு வந்துடுறேன். ஐயோ, முள். ஆஹா, முள் ஏற்றிடுச்சே.
காலில் குத்தி எத்தனை நாள் மழையில் நனைஞ்சு கிடந்தானோ. பரவாயில்ல, இதை வச்சு மேனேஜ் பண்ணிப்போம். நல்லா தான் இருக்கான். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, நான் உங்கள் ஐயோ கேமரா வர மாட்டேங்குது. ஓகே, நான் உங்கள் கோட் 7. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மாஸ்க்கு தான் கொஞ்சம் லூஸாக இருக்குது, என்ன பண்ணுறது. வருங்காலத்தில் நம்மளுக்குன்னு தனியாக ஒரு மாஸ்க்கை உருவாக்கிப்போம். இப்போயே நிறைய பேர் மாஸ்க்கு போட்டுக்கின்னு தான் சுற்றுறான். இதில் நான் ஒன்றும் இப்படி புதுசாக போட போகிறதில்ல, சரிங்களா. இன்னும் அவன் போட்டிருக்க மாஸ்க்கு வெளியே தெரிய மாட்டேங்குது, நான் போட்டுக்கிற மாஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே தெரியுதில்ல. இந்த மாதிரி தெரிஞ்சால் பரவாயில்லையே. ஓகே, இந்த பக்கம் தான் நல்லா பிரைட்டாக இருக்குது. வெல்கம் டு கோட் 7. நல்லா இல்லைல்ல, சரி வேணாம் விடு, நீங்கள் எப்படி ஒன்றாலும் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால் அடுத்த வீடியோவில் எதுனா ஒன்று யோசிச்சு பேசுகிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.